ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய டாப்பர்ஸ் அகாடமியில் நீங்கள் ஸ்டே பண்ணி படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உமன்ஸ் ஹாஸ்டல் ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் முன்கூட்டியே. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் சிஓஏ, அக்கௌண்டன்சி, தென் வந்து டிகிரி எதனா பண்ணணும், எதுனாலும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட படிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. ஸோ நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணி படிக்கணும் அப்படின்னாலும் அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஃபுட் வித் அகாமடேஷன் ஒன்லி ஃபார் உமன். ஓகேங்களா? ஸோ அரேஞ்ச் பண்ணி தரோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கால் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அவைலபிலிட்டி பார்த்துட்டு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கு வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் கோர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஓஏ அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் தான் பார்க்க போகிறோம். May 11 வந்து லாஸ்ட் டேட். ஏன்னா இப்போ வந்து கடைசி எக்ஸாம் ஓல்டு சிலபஸை பேஸ் பண்ணி நடக்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு லாஸ்ட் எக்ஸாம் இந்த எக்ஸாம் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த எக்ஸாம் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். டைப் ரைட்டிங்கில் ஏதாவது ஒரு ஜூனியர் கிரேட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் போத் ஹையர் முடிச்சிட்டேன், நோ ப்ராப்ளம். எனி ஜூனியர் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். சார் இப்போ தான் இப்போ எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார், என்ன பண்ணுறது, ரிசல்ட் வரும் இல்லையா? ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு, உடனே அப்ளை பண்ணிடுங்க. சரியா? ஸோ நம்மக்கிட்ட அப்ளை பண்ணணும் அல்லது ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே சார், இப்போ ஜாயின் பண்ண முடியுமா, இன்னும் 1 month தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா சிஓஏ அப்படிங்கிறது கம்ப்யூட்டரான ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். இந்த கம்ப்யூட்டரோட பேசிக் அப்ளிகேஷன்ஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ மேக்ஸிமம் எம்எஸ் ஆஃபீஸ் கரெக்டாக நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஆக்சஸ் இதெல்லாம் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதோட பேசிக்ஸ் தான், ரொம்ப உள்ள டெப்த்தாலாம் இன்டெப்த்தாக எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதே நேரத்தில் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்நெட் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் படிப்பீங்க, அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப ஈஸியான சிலபஸ் தான். ஸோ சீக்கிரம் கவர் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 2 hours இப்போ இருந்து பண்ணிங்கன்னா 2 மணி நேரமே போதுமானது தான். சரிங்களா? ஸோ தாராளமாக நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுற வரைக்கும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி நாங்கள் தான் கைட் பண்ணுவோம். அப்ளிகேஷன் எல்லாமே நாங்களே போட்டு தரப்போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? உங்களுடைய சரௌண்டிங்லேயே வந்து எக்ஸாம் சென்டர் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த முறை எக்ஸாம் சென்டர் ஒரு 3 சென்டர் கேட்டிருக்காங்க. அந்த 3 சென்டரில் ஏதோ ஒரு சென்டர் தான் அவங்க ஃபைனல் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. சர்டிஃபிகேட் வர வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக கைட் பண்ணிடுவோம். இதில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஓல்டு சிலபஸை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ரிசல்ட் வந்து 90% மேலே தான் வந்திருக்கு எப்பவுமே. ஓகேங்களா? நம்மளோட இன்ஸ்டியூட் ரிசல்ட்டுமே 90% மேலே தான் எப்போ வரும். ஓவரால் ரிசல்ட்டுமே தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து பேசிக் தான், கம்ப்யூட்டரோட பேசிக், ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்டான முறையில் என்னென்ன கொஸ்டின் நமக்கு சிலபஸில் இருக்குது, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக லேர்ன் பண்ணிட்டோம்னா போதும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். சிஓஏ கோர்ஸ் மென்ஷன் பண்ணிடுங்க. சரியா? ஸோ வர இருக்கக்கூடிய சிஓஏ தேர்வு அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல முறையில் அமையட்டும். நன்றி.